நமக்கு துணையா இருக்க, எல்லாம் நல்லதா நடக்கும் நீங்க தானே சொன்னீங்க. இப்ப நான் பண்றதெல்லாம் அவளுக்கு சாதகமாவே முடியுதே எப்படி? ஆரம்பத்துல அவ அழறா, அப்புறம் என்னையும் அழ வைக்கிறா. எப்படி எப்படி? நான் தான் சொன்னேனே, இது கெட்டவங்களுக்கான காலம். அதான் அவளுக்கு சாதகமா நடக்குது. அவளோட பிடிவாதம் தெரிஞ்சு அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரணும்னு சரியா தானே யோசிச்சேன். ராட்சசி ராட்சசி ஜெயிச்சிட்டா. பாக்குறேன் எத்தனை நாள் தப்பிக்கிறான் நானும் பாக்குறேன். அவ பிடிவாதத்தோட இருக்கிற வரைக்கும் நம்மளால எதையும் சாதிக்க முடியாது. இல்ல, அவங்க 2 பேருக்குள்ள சமாதானம் இருக்கவே கூடாது. சாந்தமா அவங்க ஒரு வார்த்தை கூட பேசிக்கவே கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் புதுசா அவங்களுக்குள்ள பிரச்சனை முளைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவர் மேல இவளுக்கும், இவன் மேல அவருக்கும் வெறுப்பு வரும். அப்படியே அப்படியே நகமும் சதையுமா ஒட்டிட்டு இருக்கால, அப்பதான் அவர்கிட்ட இருந்து அவளை அறுத்து வீச முடியும். அவர் என்னோட ரத்தம், அவர் என்னோட சதை. அவ இனிமே அவரோட இருக்கிறத என்னால ஏத்துக்க முடியாது. ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க. எனக்கே கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. நீதான் ஏதாவது சொல்லணும். சொல்றேன் அத்தை. இப்பவும் பெருசா ஒண்ணும் கேட்டு போகல. துளசி பெங்களூர் போக ஒத்துக்கிட்டாலும் அவ அங்க போக கூடாது. அதுக்கு ஏதாவது செய்யணும். எப்படிமா? நீ சொல்லிதான் எல்லாமே நடக்குது. இப்ப நான் வேண்டான்னு சொன்னா அவ என்ன சந்தேகப்படுவாளே. அதுவும் இல்லாம அவளை கூட்டிட்டு போக வேண்டான்னு சொன்னா கோவப்பட்டு ஏன் மேல எரிஞ்சு விழுவாமா? அதான் அத்தை நானும் யோசிக்கிறேன். அவருக்கு நம்ம மேல சந்தேகமும் வரக்கூடாது, கோவமும் வரக்கூடாது. ஆனா அவ அங்க போறத தடுத்தாகணும். சாரு, எனக்கு என்ன தோணுதுன்னா, அவளை கூட்டிட்டு போகாதேன்னு சொன்னா கண்டிப்பா அண்ணனுக்கு கோவம் வரும். ஆனா அதுக்கு காரணம் அவதாங்கிற மாதிரி நாம ஏதாவது பண்ணியாகணும். எஸ் 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 கரெக்ட் அத்தை. லாவண்யா சொல்றது கரெக்ட். அவளை போக விடாம தடுத்தாகணும். பழி அவ மேல போட்டாகணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிங்க. எனக்கு ஒண்ணுமே தோணல. உனக்கு ஏதாவது தோணுதாடி? இல்லம்மா, என்ன பண்ணலான்னு தெரியுது. ஆனா அதை எப்படி பண்ணணும்னு தான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. படிச்சவ நீ எப்படி சொன்னா? ஏதாவது யோசனை பண்ணி பாரு. அத்தை வேண்டாம் அத்தை. லாவண்யாவை எதுவும் கேட்காதீங்க. லாவண்யா, இந்த மாதிரி டைம்ல மைண்ட ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. ஓகே? நீங்க வேற எதை பத்தியுமே யோசிக்காதீங்க. குழந்தைக்கு நல்லது இல்ல. அத்தை, நல்லதோ கேட்டதோ அதை நாமளே பாத்துக்கலாம். என்னோட வாழ்க்கையை விட லாவண்யாவும் லாவண்யோட குழந்தையும் தான் ரொம்ப முக்கியம். இப்ப கூட உன்னை பத்தி யோசிக்காம என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறியே. உன் நல்ல மனசு யாருக்குமா வரும்? சத்தியமா சொல்றேன். நீ என் வீட்டுக்கு மருமகளை கால் எடுத்து வைக்கணும். அப்பதான் என் குடும்பம் தழைக்கும். அத்தை, என்ன நீங்க? வாங்கம்மா. தரிசனம் எல்லாம் நல்லா இருந்ததா? நேத்து கடன்ல நல்லபடியா முடிச்சிட்டீங்களா? கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. எங்க நீதான் வராம போயிட்ட? ஆமா, எப்படி இருக்கு இப்ப தலைவலி? எங்க பெரியமா, அது போற மாதிரி தெரியல, இன்னும் அதிகமாயிடுச்சு. இந்த அம்மன் பிரசாதம் வச்சுக்கோ, தலைவலி எல்லாம் சரியா போயிடும். இந்த நீங்களும் வச்சுக்கோங்க. நீங்க போய் சாமி கும்பிட்ட நேரம் சாருக்கு நல்லது நடக்கணும். சாமி முடிவு பண்றது இருக்கட்டும். இவ ஒரு நல்ல முடிவு சொன்னா சீக்கிரமா முடிச்சு வச்சிருவோம். அம்மா, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? இல்ல சாரு, எங்க எல்லாரோட ஆசையும் அதுதான். உன்னோட நல்ல முடிவுக்காக காத்துட்டு இருக்கோம். பெரியப்பா, இப்ப என்ன அதுக்கெல்லாம் அவசரம்? ஏய், அதுக்கும் சேர்த்து தாண்டி வேண்டிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் இப்ப பேசாம கிழவி ஆனதுக்கு அப்புறம் பேசுவாங்களா? கல்யாண பேச்ச எடுத்தா ஒண்ணு கத்துறா, இல்லைன்னா வைக்கப்படுறா. இவளை என்ன பண்றதுன்னே தெரியல.
அம்மா நீ இப்படிதான் பொழுது போகாம ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப. அத்தை கிளம்பணும்னு சொன்னாங்க பாரு, நான் உங்களை அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன். அத்தை போலாமா? சம்மந்தி நான் போயிட்டு வரேன். என்ன சம்பந்தி அதுக்குள்ள 2 நாள் இருந்துட்டு போலாம்ல, லாவண்யாவும் சந்தோஷப்படுவா. இல்ல சம்மந்தி, அங்க போட்டது போட்டபடியே இருக்கு. உடுத்திக்க மாத்து துணி கூட கொண்டு வரல. இன்னொரு தடவை வரும்போது இருந்து ஒரு வாரம் தங்கிட்டு போறேன். இப்ப நான் கிளம்புறேன். வரேங்க. பார்த்து போங்க. வரேம்மா. வரேன். வரேன். வாங்க வாங்க. அத்தை என்ன பண்றதுன்னு யோசிங்க. கண்டிப்பா உங்க பெங்களூர் போக கூடாது. நானும் யோசிக்கிறேன் என்ன பண்ணணும்னு ஃபோன் பண்ணி சொல்றேன். கவலைப்படாதீங்க அத்தை. எங்க போயிட போறாங்க? என்னோட நெத்தில அவர் பேரை எழுதி வச்சாச்சு. அதை யாராலையும் அழிக்க முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், ஆனா நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். தைரியமா போயிட்டு வாங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். லாவண்யா, உடம்பு ஜாக்கிரதையா பாத்துக்க. நான் வரேன். சரிம்மா. அம்மா நான் வேணா டிரைவரை டிராப் பண்ண சொல்லவா? வேண்டாம்மா, நான் ஆட்டோ பிடிச்சு போயிடுறேன். வரேம்மா. வரேன் சாரு. வாங்க. இது போதுமே. நமக்கு தேவையான எல்லாமே ரெக்கார்ட்ஸ் வைஸ் இருக்கு. நீங்க கவலையப்படாதீங்க. கேஸை நமக்கு சாதகமா சீக்கிரமா முடிச்சிடலாம். சார், எனக்கு நம்பிக்கை தரணுங்கிறதுக்காக பில்டப் பண்ணி பேசாதீங்க. ஆக்சுவல் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லுங்க. நம்ம சைடு வீக்கா இருந்தா அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கலாம். இல்ல மேடம், உங்க அப்பா நிலத்தை வித்தது, அந்த பணத்தை கொண்டு போய் அதே நாள்ல லக்ஷ்மணன் படிப்பு செலவுக்கு கட்டினது, அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாமே ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸா இருக்கு மேடம். முறைப்படி உங்ககிட்ட அவர் டைவர்ஸும் வாங்கல. எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. அதனால தான் சொல்றேன், கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும் மேடம். நான் உங்களை தான் சார் நம்பி இருக்கேன். இது என் வாழ்க்கை பிரச்சனை. கண்டிப்பா ஜெயிச்சாகணும் சார். மேடம், ஒரு குண்டூசி அளவுக்கு நம்பிக்கை இல்லாத கேஸ் எல்லாம் நான் ஜெயிச்சிருக்கேன். இது ஜெனியூனான கேஸ். தைரியமா இருங்க. இதை நான் சக்சஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே சார். என்னம்மா? உன்னை தேடி பிரபாகர் வந்திருக்கான். உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? உட்கார சொல்லுமா, நான் வந்துடுறேன். சரி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். 2 மினிட்ஸ்ல Okay, வந்துடுறேன். உட்காரு. சொல்லு, என்ன விஷயம்? மேடம், அப்பா தான் உங்களை பார்த்துட்டு வர சொல்லி அனுப்புனாங்க. தர்மன் பற்றி மேட்டர் தெரிஞ்சோன்னு அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. அவனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு அப்பா பயப்படுறாரு. அதான் உங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லிட்டு வர சொன்னார். அது மட்டும் இல்லை, நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ண வேணாம். உங்களுக்கு என்ன உதவினாலும் தயங்காமல் கேட்க சொல்லுன்னு அப்பா சொல்லி அனுப்புனாரு. உங்களுக்கு எல்லா உதவியும் செய்ய அவர் தயாராக இருக்காரு. சாரி பிரபா, அவர் தயாரா இருந்தாலும் அந்த உதவி ஏத்துக்க நான் தயாரா இல்ல. என் மேல அனுதாபப்பட்டு உதவி செய்ய நினைச்சதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிடு. அப்படியே சுந்தரி தனியா இருந்து பழக்கப்பட்டவ, அவளுக்கு யாரோட உதவியும் தேவையில்லைன்னு சொல்லிடு. மேடம், உதவி செய்கிறேன்னு சொன்னது உங்கள் மேலே உள்ள அக்கறையினால தான். மற்றபடி அனுதாபப்பட்டோ நீங்கள் பலவீனமானவங்கன்னு சொல்லி காட்டுறதுக்கும் இல்லை. நான் சொன்ன விதத்தில் ஏதாவது தப்பு இருந்தா ஐ எம் சாரி மேம், என்ன மன்னிச்சிருங்க. அவருக்கு எனக்கு என்ன பிரச்சனை? அவர் எனக்கு என்ன மாதிரி துரோகம் பண்ணியிருக்காருன்னு உனக்கே நல்லா தெரியும். அன்பான வார்த்தை, அக்கறை, சின்ன சின்ன உதவி, இதெல்லாம் செஞ்சா பாவத்தை கழுவிட முடியாது. அவரால என் ஒட்டுமொத்த சந்தோஷமும் நாசமாயிருக்கு. வாழா வெட்டிங்கிற பேரோட தினம் தினம் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம வாயால சொல்ற ஆறுதலோ பேருக்கு காட்டுற அனுதாபமோ எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மேடம், நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு தப்பா தான் தோணும். ஏன் எனக்கு என்ன பேசணும் கூட தெரியல. அப்பா உங்களுக்கு பண்ணது மன்னிக்க முடியாத துரோகம். அதுக்கு நீங்க கொடுத்த விலையும் ரொம்ப அதிகம். அதுக்கு தான் பரிகாரமா ஏதாவது பண்ணணும்னு அப்பா யோசிக்கிறாரு. பச்சை படுகொலை பண்ணிட்டு கோவில் உண்டியில காசை போடுறாங்களே, அது கூட பரிகாரம் தான். நான் அனுபவிக்கிற வேதனைக்கு அவரும் உங்க அம்மாவும் பதில் சொல்லியே தீரணும். ஆனா அதுக்கான பரிகாரம் இது கிடையாது. தப்பு பண்ணவங்க அதுக்கான தண்டனை சட்டப்படி அனுபவிச்சே ஆகணும். அதுக்கான ஏற்பாடுகளை தான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கூட இது சம்பந்தமா லாயர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். சீக்கிரமே வீடு தேடி இன்னொரு நோட்டீஸ் வரும், அவரை தயாரா இருக்க சொல்லு. சொன்னா கேளுங்க மேம், ஏன் அவசரப்படுறீங்க? உங்களுக்கு அப்பா கிட்ட நான் பேசுறேன். உன்னால என்ன பேச முடியும்? நீங்க என்ன பேச சொல்றீங்களோ அதை நான் பேசுறேன். நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதை நான் செய்றேன். அப்பா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வராரு. எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். இல்ல, நான் அமைதியா இருந்தாலும் உன் அம்மா என்னை இருக்க விடல. அவரோட உறவே வேண்டான்னு விலகி இருந்தவளை நோட்டீஸ் அனுப்பி சீண்டதே அவதான். இப்ப ஸ்டேஷன்ல வச்சு என்ன தரக்குறைவா பேசி என் தன்மானத்தை சீண்டி பார்த்துட்டா. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். வசதி இருக்கிற திமிர்ல என்ன பிச்சைக்காரியா நினைச்சு அசிங்கப்படுத்தினா பாரு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. துரோகத்தால வந்த பணம், அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம் அவ கைவிட்டு போயே தீரணும். கண்டிப்பா நான் அதை செஞ்சு முடிப்பேன். இப்போ கோவப்பட்டு பேசுறீங்க. நான் என்ன சமாதானம் சொன்னாலும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் மனசுல பட்டதை சொல்றேன்.
யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம இந்த பிரச்சனையை சுமூகமா முடிக்கணும் அப்படிங்கறது அப்பாவோட ஆசை. ஆனா உங்களோட நியாயமான கோவம், அம்மாவோட பிடிவாதம் இது எல்லாம் சேர்ந்து இந்த பிரச்சனையை முடிக்க விடாம தடுக்குது. மேடம், நீங்க கொஞ்சம் இறங்கி வந்தா நல்லா இருக்கும். இத உங்க அம்மாட்ட சொல்லாமே. திரும்ப திரும்ப பிரச்சனையை உண்டாக்குறது உங்க அம்மா தானே. மேடம், நான் பேசி பார்த்துட்டு அவங்க ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. அப்போ உங்க அம்மா மாற மாட்டா, அவளுக்காக நான் மாறணுமா? இப்படி பேசுறது உனக்கு அநியாயமா தோணல? தப்புதான் மேடம். ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனை ஒரு முடிவு கொண்டு வந்துட்டா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இது எனக்காக சொல்லல, நீங்க நல்லா இருக்கணுங்கிறத மனசுல வச்சுதான் சொல்றேன். நேரடியாவே கேட்டுறேன், எங்க அப்பா கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? அப்பா என்ன பண்ணா நீங்க சமாதானம் ஆவீங்க? உங்க அப்பாவால சந்தோஷம், கௌரவம், நிம்மதி எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேனே, அதெல்லாம் கேட்டா அவரால் திருப்பி தர முடியுமா? நான் அனுபவிச்ச வலி, வேதனை, அவமானம் இதுக்கெல்லாம் அவரால் என்ன பண்ணிட முடியும்? நான் போராடுறது சொத்துக்காகவோ பணத்துக்காகவோ இல்ல. எந்த பாவமும் செய்யாத என்ன காலம் பூரா அழ வச்சாங்களே, அவங்களுக்கு வலினா என்னன்னு புரிய வைக்கணும். பணம் இருந்தா போது எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு ஆணவத்தில் ஆடிட்டு இருக்காளே உங்க அம்மா, அவளுக்கு வேதனைனா என்னன்னு புரிய வைக்கணும். அவங்க 2 பேரும் எனக்கு பண்ண துரோகம் உள்ளுக்குள்ள நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு. அத பணத்தால அணைக்க முடியாது. செஞ்சது தப்புன்னு புரிஞ்சு அவங்க கண்ணீர் விட்டு அழணும். அந்த கண்ணீரால தான் அதை அணைக்க முடியும். பச்சை குழந்தைய, தாலி கட்டின பொண்டாட்டிய நிர்கதியா விட்டுட்டு வர்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். இதுக்கு மேல எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல மேடம். உங்களுக்கு சரின்னு பட்டதை நீங்க சொல்லிட்டீங்க. அதுலதான் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும்னா அதை என்னால தடுக்க முடியாது. வரேன் மேடம். ஒரு நிமிஷம். நீ என் மேல எடுத்துக்கிற கேர் எனக்கு புரியாம இல்ல. நான் எடுக்கிற முடிவு உன்னையும் சேர்த்துதான் பாதிக்கும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. சாரி. இருக்கட்டும் மேம். பெத்தவங்களோட சொத்தை மட்டும் இல்ல, அவங்க பண்ண பாவத்தை நான் தானே சுமக்கணும். இன்னொரு விஷயம், நீ உரிமையோட இங்க எப்ப வேணாலும் வந்து போலாம். அதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஆனா என்னை சமாதானப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட இங்க வராத. அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நிம்மதி. நான் கிளம்புறேன். என்னடா அதுக்குள்ள கிளம்பிட்ட? ஆமாமா, 8 மணிக்கு வண்டி. இப்ப கிளம்புனா தான் கரெக்டா இருக்கும். அப்ப ராத்திரிக்கு சாப்பாடு கொஞ்சம் பொறு, நான் டிஃபன் பண்ணி தரேன், சாப்பிட்டுட்டு போ. ஆமாமா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். டைம் ஆச்சு, கிளம்புறோம். போற வழியில பாத்துக்கிறோம். கொஞ்சம் பொறுடா. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. அம்மா உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இவளை இங்கேயே விட்டுட்டு போ. அப்பதானே நீ அங்கே நிம்மதியா வேலை பார்க்க முடியும். இவ அங்க வந்து என்ன பண்ண போறா? மா, இவளை தனியா அங்க விட்டு போறதுனால பிரச்சனையே வருது. இவ கூட இருந்தா பெட்டரா இருக்கும்னு சாரு ஃபீல் பண்ணா. அதுதான் இவளை நான் பெங்களூருக்கே கூட்டு போறேன். டேய், சாரு சின்ன பொண்ணுடா. விவரம் இல்லாம மனசுல சரின்னு பட்டதை சொல்லிட்டா. அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்க. இவ அங்க வந்துட்டா மட்டும் குணத்தை மாத்திப்பாளா? அங்க வந்தாலும் இதே பிரச்சனை தான், மாற போறது இல்ல. மா, நாங்க தனியா இருந்த வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல. ஒருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுத்துட்டு சந்தோஷமா தான் இருந்தோம். இவளை தனியா விட்டு பெங்களூர் போனதான் பிரச்சனையே. கேட்க ஆள் இல்லாம இந்த மாதிரி ஆயிட்டா. எனக்கு இவளை கூட கூட்டு போறதா சரின்னு தோணுது. அப்பதான் இவளுக்கு என் மேல நம்பிக்கை வரும். அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசுறதை நிறுத்திட்டு கொஞ்சம் பொறுப்பா நடந்துப்பா. டேய், பாஷை தெரியாத ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றியே, அங்க தனியா இருந்து என்னடா பண்ணுவா? படிச்சிருந்தாலும் அக்கம் பக்கத்துல எப்படி பேசணும்னு இவளுக்கு தெரியாது. கடகணிக்கு போகணும்னாலும் இவ ரொம்ப கஷ்டப்படுவா. பேச தெரியாம அங்க ஏதாவது பிரச்சனை வந்தா உன் தலை தானே உருளும். எனக்கு கூட தான் கன்னடா, ஹிந்தி எதுவுமே தெரியாது. ஆனா நான் சமாளிக்கல. சுமாரா இங்கிலீஷ் பேசுவேன்னு நினைக்கிறேன். அதை வச்சு சமாளிச்சுப்பா. சரிடா, எப்படியோ சமாளிக்கிறான்னு வச்சுக்க. அவ படிப்பு என்ன ஆகுறது? அதுக்காக உயிரே விடவளாச்சே. அத்தை, நான் தான் படிப்பை விட இவர் தான் முக்கியம்னு முடிவு பண்ணி போறதா ஒத்துக்கிட்டேன்ல. நான் உன்கிட்ட பேசல. ஆனா என்ன பத்தி பேசுறீங்க? ஏய், கொஞ்சம் சுமாரு. மா, அதெல்லாம் நாங்க எங்களுக்குள்ள தெளிவா பேசிக்கிட்டோம். இத்தனை வருஷமா படிச்சது நீ கொட்டி எழுத பணம் எல்லாம் தண்டமா போயிடுமேடா. போட்டுமே, இப்பயும் பொழப்பு தண்டமா தானே கிடக்குது. ஆமா, இவ படிக்கிறது உனக்கு சுத்தமா பிடிக்காது. இப்ப மட்டும் என்ன திடீர்னு இவ படிப்பு மேல இவ்வளவு ஆக்குற? அதுக்கு இல்லடா, லாபமோ நஷ்டமோ பணத்தை கொட்டி எழுதாச்சு. ஒழுங்கா படிச்சு கழிச்சு உனக்கு ஒரு நல்ல பேராவது வாங்கி தட்டுமேனுதான். இல்லன்னா இவ மேல எனக்கு என்ன அக்கறை? இவ படிச்சு கலெக்டர் ஆகி என்ன காப்பாத்த போறாளா என்ன? அது மட்டும் இல்லடா,
என் பொண்ணை நல்லா படிக்க வச்சிருந்தா அவ எங்கேயோ போயிருப்பா. மாமியாரும் புருஷனை சேர்ந்து அவ வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்கன்னு உன் மாமனாரு நம்ம 2 பேரையும் குறை சொல்லுவாரு. அதான் யோசிக்கிறேன். மா நீ வேற ஏமா குழப்பி விட்டுனுக்குற? இப்பதான் நானே அவகிட்ட பேசி சரி கட்டியிருக்கேன். இப்போ அவங்க அப்பா கிட்ட வர பேசணுமா? பரவாயில்ல, என்ன பிரச்சனை ஆனாலும் அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். துளசி போலாமா? டேய், அவளை கூட்டிட்டு போறதுனால என்ன பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சாரு கடல் தாண்டி இருந்தப்பவே அவளை சந்தேகப்பட்டவை இவ. இப்ப பக்கத்திலே இருந்தா இவ சும்மா இருப்பாளா? என்னையும் என் புருஷனையும் பிரிக்க பாக்குறேன்னு வாய் கூசாம பேசி அவளை நோகடிச்சிருவாடா. இங்க இவ 4 செவத்துக்குள்ள பேசினா பரவாயில்ல, அங்க போய் அவ முகத்துக்கு நேரா பேசி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா என்னடா பண்றது? இந்த அசிங்கத்தால சாருவால தாங்கிக்க முடியாதுடா. மா நானும் முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டேன். இந்த தடவையாவது என்னை மதிச்சு திரும்ப அந்த தப்ப பண்ணாம இருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆமா, புத்தி சொல்லி இவ கேட்டுட்டாலும் அப்படி புத்தியா பழைக்கிறவளா இருந்தா இவ சாரு பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசிருக்க கூடாது. சரிடா, நீயும் புத்தி சொல்லிட்ட, வானும் கூட்டிட்டு போற. உன் பேச்ச கேட்காம திரும்பவும் சாரு மேல சந்தேகப்பட்டானா சண்டை போடுவியா இல்ல வெளியே துரத்து விட்டுருவியா? அப்படி பண்ணா சொந்த பந்தம் இல்லாத ஊர்ல இவ எங்கடா போவா? அந்த பாவம் நமக்கு எதுக்கு? மா நீயே கரெக்ட் பண்ணி உளறிட்டு இருக்காத. அந்த மாதிரி எதுவும் நடக்காது சொல்றேன்ல. என்ன ஓப்பா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். அப்புறம் உன்னோட இஷ்டம். அவளை கூட்டிட்டு போய் அவஸ்தைப்பட போறது நீதானே. அதுல எந்த பிரச்சனை வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். முதல்ல என்னை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு உன் உடம்பு பத்திரமா பாத்துக்கோ. அடிக்கடி போய் லாவணியை பாத்துட்டு வா. நான் பெங்களூர் போய் சேர்ந்துதான் ஒரு ஃபோன் பண்றேன். போலாம் வா. என்னங்க, அக்கா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டுமா? போ. அக்கா, என்ன? நான் அவரோட பெங்களூர் போறேன்க்கா. இனிமே அங்கதான் இருக்க போறேன். நீ எங்க போனா எனக்கிட்ட வந்துச்சு, போய் தொலை. கோவப்படாதீங்கக்கா. இத்தனை நாள் என் மேல அக்கறையோட அன்பா இருந்தீங்க, நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க. அதுக்கு தான் தொடப்பத்தில் அடிச்ச மாதிரி நன்றியை தீத்துட்டியே. என் மேல வருத்தப்படாதீங்கக்கா. இப்ப கூட அவர்கிட்ட புவி மாமா கடைக்கு போங்கன்னு தான் சொன்னேன். அவர் பிடிவாதமா இருக்காருக்கா. என்னால ஒண்ணும் பண்ண முடியல. இங்க பாரு, உன்னோட விளக்கத்தை இங்க யாரும் கேட்கல. உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அக்கா ப்ளீஸ்க்கா, நீங்களே இப்படி வெறுத்து போய் பேசினா. அம்மா தாயே, உனக்கு புண்ணியமா போகும். என் முன்னாடி நின்னு ஆத்திரத்தை கலப்பாத. முதல்ல கிளம்பு. அக்கா, சொல்றது புரியல? போடி.